அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கரிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏபிடி மகாலிங்கம். இன்றைக்கு பல்லடத்திலே ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாடு முழுவதும் 12வது நாட்களாக இன்றைக்கு கரிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு ₹6.50 கட்டுப்படியாகாத காரணத்தால் தமிழ்நாடு அரசாங்கம் முறையிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் வருகின்ற 21ஆம் தேதி உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் என கால்நடைத்துறை இயக்குநர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்குள் நிறுவனங்கள் விவசாயிகளிடையே ரொம்ப கடுமையாக பேசி மிரட்டி திணித்து குஞ்சுகளை இறக்கி வருகிறது. இது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். விவசாயிகள் கோழி வளர்த்துகின்றவர்கள் கட்டுப்படியாகவில்லை. நிறுவனங்களோடு பேசி முடியாது என்பதால் பல நிறுவனங்கள் இருக்கிற காரணங்களோ அரசிடம் முறையிட்டிருக்கிறோம். அப்பொழுது இவர்களும் அரசிடம் தான் முறையிட வேண்டும். தமிழ்நாட்டில் தன்னாட்சி வற்ற மாதிரி நிறுவனங்கள், கரிக்கோழி நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு விவசாயிகளை மிரட்டி அச்சுறுத்தி இறக்கப்படுகிறது. நாம் வாகனங்களை தடுத்து இன்றைக்கு அதுவரை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறோம். காரணம், ஒத்துழையாமை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஜனவரியினுடைய 1ஆம் தேதியிலிருந்து உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. உணவு உற்பத்தி வேண்டும் என்று நினைக்கின்ற நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு சேர்த்தி கொடுக்க வேண்டியதானே. நான் இங்க ₹1 கொடுக்குறேன் போய் கவர்மெண்ட்ல சொல்ல வேண்டியது சொல்லாமல் இருக்கின்ற காரணங்களால் இவ்வாறான ஆலோசனை கூட்டங்கள் தேவைப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 40,000க்கு மேற்பட்ட கரிக்கோழி பண்ணைகள் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 20,000க்கு மேற்பட்ட கரிக்கோழி பண்ணைகள் சும்மா கிடக்கிறது. அதுபோக மீதி இருப்பது கோழி இருக்கிறது. நாங்கள் கோழி இருக்கின்றதை எந்த டிஸ்டர்பும் செய்யல. அது வெளியே போக வரைக்கும் நாங்கள் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த பண்ணை சும்மா தான் கிடக்க போகுது. விவசாயிகளை வற்புறுத்தி இறக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது ஒரு ஆண்டு காலமாக அரசிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். மனு கொடுத்தும் காவல்துறையிடம் ஏற்கனவே நாங்கள் புகாராக கொடுத்திருக்கிறோம். இத்தனாம் தேதியிலிருந்து நடக்க போகுது. நிறுவனங்கள் இப்படி சூழ்நிலை நாங்கள் எடுத்து சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு வளர்ப்பு தொழில் ஒப்பந்த அடிப்படை என்பது ஒப்பந்தத்துக்கு உட்பட வேண்டும். ஒப்பந்தத்துக்கு நான் உட்பட மாட்டேன், நான் கொடுக்கறத வாங்கிக்கணும் அப்படிங்கிறது சட்டம் எதுவும் இல்லை. விவசாயிகளை கடுமையாக வஞ்சிக்கப்படுகிற செயல், சுரண்டப்படுகிற செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். மாநில விவசாய அணி துணை செயலாளர் சதீஷ் தான் இன்றைக்கு எதன் அடிப்படையில் சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை. அவர் தற்பொழுது இதுல விசிக கட்சியில மாநில விவசாய அணி செயலாளராக இருக்கின்றார். ஒரு விவசாய அணி செயலாளர் இருக்கின்றவர் விவசாயிகளுக்கு எதிராகவே, பண்ணையாளருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைகிறோம். அது அவரு கட்டுப்படியாகலாம், எல்லா விவசாயி கட்டுப்படியாகலாம். எல்லா விவசாயி கட்டுப்படியாக இன்னைக்கு இறக்கி இருப்பாங்களே, அப்படியே போராட்டம் பண்ணிட்டு இருக்குது. அதாவது போராட்டத்தை திசை திருப்புகின்ற வகையில் மற்றவர்களுடைய தூண்டுதலில் செய்கிறோம் என்பதை நாங்கள் அச்சப்படுகிறோம். இந்த கூட்டமானது இன்றைக்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிற 21ஆம் தேதி சென்னை கிளம்புவதற்கான கூட்ட ஆயத்தமும், இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாம் எப்படி அதை அணுகுவது என்பதற்கும் இந்த விவசாயிகளுக்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. வருகிற 21ஆம் தேதி கால்நடைத்துறை இயக்குனர் அவர்களிடத்தில் என்ன முடிவு ஏற்படுகிறது என்பதை பார்த்து கொண்டும், பெரும் திரளான விவசாயிகள் அங்கு வந்து அவர்களுடைய விவசாயிகள் முன்னிலையில் தான் அந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. விவசாயிகள் தான் அதனுடைய பிரதிநிதியாக நாம் இருக்கின்ற பொழுது விவசாயிகள் முன்னிலைமையில தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு அடுத்த கட்டமும் கால்நடைத்துறை இயக்குநரகத்திலிருந்து அதுக்கப்புறம் செக்ரட்டரி இருக்குது, அமைச்சர் இருக்கிறார். அதுக்கப்புறம் முதல்வருடைய கவனம் எப்படி ஈர்க்கப்படுகிறது பார்க்கலாம்.